என்ன மோனிஷா, பேக் பண்ணிட்டீங்களா? கிரிஷ், பேக் பண்ணியாச்சு. 3 சாரியோட பில் எவ்வளோ? இல்லை, அது பரவாயில்ல கிரிஷ். நோ 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 நோ, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? பிஸ்னஸ் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு. நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு. அது வந்து 15,000. எனக்காக நீங்கள் ஒன்றும் கம்மி பண்ணலையே. இல்லை இல்லை கிரிஷ். சரி, ஜிபே பண்ணி விட்டுறேன். சரி கிரிஷ், இந்தாங்க. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஏதோ மறைக்கல தானே? இல்லை கிரிஷ், நான் எதுவும் மறைக்கலை. அப்போது ஓகே, கிளம்புறேன். சரி. என்ன இவன் கேட்டனே இருக்கான்? என்ன ஏதாச்சும் மறைச்சிட்டியா, இல்லை என்கிட்ட எதனா சொல்லணுமான்னு 2-3 டைம்ஸ் கேட்டுட்டானே. எனக்கு என்ன ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. என்னை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானா? அட கடவுளே, இவன் இத்தனை வருஷம் விட்டுட்டு இப்போ எங்கேருந்து வந்தான்? ஃபோன் பண்ணி என் உயிர் எடுக்கிறான். ஹலோ. என்னடி மோனி செல்லம், எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது? ஏன் கட் பண்ணுற? மாமா உன் கூட பேசணுன்னு எவ்வளவு ஆசையாக ஃபோன் பண்ணேன், இப்படி முகத்தை காமிக்கிறியே. தமிழ், திஸ் இஸ் டூ மச். போதும், இதோட நிறுத்திக்கோ. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் நிறுத்திக்க சொன்னால் எப்படிடா? இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ எதுக்குடா வந்து என் லைஃப்பில் எப்படி டார்ச்சர் கொடுக்குற? அதான் உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நம்ம 2 பேரும் பிரிஞ்சாச்சு இல்லை? எஸ் எஸ், பிரிஞ்சு மட்டும்தான் இருக்கோம், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்கலையே. அது ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு டைவர்ஸ் வேற. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணம் தான். நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்கோம், மறந்துட்டியா? என்ன, உன்னோட வருங்கால புருஷன் உன் கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணின்னு போகிற மாதிரி தெரியுது. ஓஹோ, என்னையே சுற்றி சுற்றி நோட்டம் விடுறியா? இந்த மாமாக்கு அதை விட்டா இன்னும் என்னடி வேலை சொல்லும்? சி, என்னை அப்படி கூப்பிடாத, அருவருப்பா இருக்கு. இப்போ அருவருப்பா இருக்கு, அப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். என்ன மறுபடியும் மறுபடியும் அப்படி கூப்பிடுன்னு கெஞ்சினி அடி. எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமாம், நான் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னை இனி நான் நினைக்கவே தேவையில்லை, நான் நினைக்கவும் விரும்பலை. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்? பணமா, நகையா, என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே தரேன், என்ன விட்டுரு. சீ 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 சீ, அதுக்கெல்லாம் நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை, உனக்கே தெரியும் தானே. ஆமாம் ஆமாம், அதுக்கெல்லாம் ஆசைப்படாததுனால தான் இன்னைக்கு நீ நடு தெருவில் நின்று இருக்க, நான் எட்டாத உயரத்தில் நின்று இருக்கேன். என்ன யூஸ்? ஒரு யூஸுமே இல்லை. இங்கே பார் மோனி செல்லம், இந்த மாமாவுக்கு உன் கூட சேர்ந்து வாழணும், வந்துரு. வாட்? உன் கூட நான் சேர்ந்து வாழணுமா? என்ன வளரலையா? குடிச்சிருக்கியா என்ன? சேச்சா, நான் குடிக்க வேணாம், நான் தெளிவாக தான் இருக்கேன். இந்த சண்டே எனக்கும் கிறிஷ்க்கும் என்கேஜ்மெண்ட். என்ன விளையாடுறியா? இப்போ போய் உன் கூட வந்து வாழ சொல்கிற? ஆமாம், என்கேஜ்மெண்ட் தான். அது நீ சொல்லி தான் தெரியும்னு நினைக்கிறியா? எனக்கு எப்போவோ தெரியும். ஓஹோ, அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நீ வந்திருக்கியா? யார் பணம் கொடுத்தா? எவ்வளவு கொடுத்தா? அதை விட டபுளாக நான் தரேன், என்னை விட்டு போயிடு. சிச்சி, இந்த மாதிரி அல்பமான புத்தியெல்லாம் உனக்கு தான் மோனி செல்லும், பணத்துக்கெல்லாம் ஆசைற ஆள் நான் இல்லை. நான் வந்து உன் கூட வாழணும்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன்னு தான் நான் உன்னை பிரிஞ்சு வந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வேறு லெவல். நீ லோ கிளாஸ். ஏய், வாய் அடுக்கடி, யாரடி லோ கிளாஸ்ன்ற? என்னை துரத்தி லவ் பண்ணுறப்போ அப்போ தெரியலையா நான் லோ கிளாஸ்ன்னு? ஏதோ லவ் பண்ணுற ஆர்வத்தில் அதெல்லாம் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் உன்னோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சிச்சு. இங்கே பாரு தமிழ், நம்மளுக்குள்ளே பேச ஒன்றுமே இல்லை. நான் உன் கூட வாழ தயாராக இல்லை. டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன், நீயும் ஒழுங்கு மரியாதையை சைன் பண்ணி டைவர்ஸை வாங்குற வழியை பாரு. அப்போது என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு பணம், இந்த சொசைட்டியில் அதிகாரம், இந்த சொசைட்டியில் ஃபேமஸ், இதுதான் தேவை. இது எதுவுமே உன்கிட்ட இல்லை. அதால் என்னால் உன் கூட சேர்ந்து வாழவே முடியாது. உன்னோட முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை கேளு. உன்னை என்னால் விட முடியாது. நீ தான் என் பொண்டாட்டி, இப்பயும் சரி எப்பயும் சரி. வைக்கிறேன், பாய். தமிழ் தமிழ், ச்சே, எனக்கு நீ எங்கேருந்து தான் வந்து சேருதுங்களோ. ஏய் பச்சைக்கிளி, என்னாச்சு? என்ன அக்கா, உங்கள் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லலையா? அவன் சொல்கிறது இருக்கட்டும், உனக்கு என்ன ஆச்சு? நீ புத்திசாலியான பொண்ணு தானே, இப்படி முட்டாள் மாதிரி முடிவு எடுக்கிற? வேற என்ன செய்ய அக்கா, இன்னைக்குலேருந்து எங்கள் அப்பா எனக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போகிறாரு. அதுக்கு தீர்வு என்ன? கல்யாணமா? முட்டாள், இன்னும் நீ சின்ன பொண்ணுடி. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அக்கா.
ஓஹோ, அப்போ மேடம்க்கு கல்யாண வயசு வந்துடுச்சா? உங்களுக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாதுக்கா. நான் சீனியரை விரும்புகிறேன் தெரியுமா? சரி, விரும்பினியனா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீயும் படிப்பு முடிக்கல, அவனும் படிப்பு முடிக்கல, எப்படி? உங்கள் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் மட்டும் சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணினா என்ன பண்ணுறதா உத்தேசம்? எங்கேயாச்சும் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகலான்னா, இல்லை மூட்டை தூக்கி பொழிச்சிக்கலான்னா? அதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை காலேஜ்க்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க, அதானே? அது இல்லைக்கா. உன்னை நான் எவ்வளோ புத்திசாலின்னு நினச்சேன். நீயும் நார்மல் பொண்ணுங்க மாதிரியே இருக்க. அட்வைஸ் பண்ணுறது என்ன, எல்லாரும் பண்ணலாம். நீங்கள் என்னோட கண்டிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். என்ன பெரிய கண்டிஷன்? நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? அந்த லவ்க்கு எதிராக உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? அப்படி வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாரு ஹாசினி, நீ சொல்கிறதெல்லாம் சரியாகவே இருக்கட்டும். அவன் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இருக்கான். நீ இப்படி அவசரப்பட்டியனா அவனால் எப்படி நல்லபடியாக படிக்க முடியும்னு சொல்லு. நான் ஒன்றும் அவரை படிக்காதீங்கன்னு சொல்லலையே. நானும் படிக்கிறேன், அவரும் படிக்கட்டும். அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியாமே, இது எப்படி? எப்படின்னலாம் எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் கல்யாணம் பண்ணிடணும் சீக்கிரமா. எனக்கு எங்கள் அம்மாவை நினைச்சாலும் பயமாக இருக்குது, எங்கள் அத்தை பையனை நினைச்சாலும் பயமாக இருக்குது. உன்னை மீறி யாரால என்ன செய்ய முடியும் ஹாசினி? அது உங்ககிட்ட நான் எப்படி சொல்லட்டும் அக்கா? என்னால் சொல்ல முடியல. என்ன, அவன் உன்னை டார்ச்சர் கொடுக்குறானா லவ் பண்ணுன்னு? அதுவும் தான். அதுவும் தான்னா வேற ஏதாச்சும் இருக்கா? என்ன? அது என்னால், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிறுத்தி நிதானமாக முடிவு எடுக்கலாம். இப்போ எந்த அர்ஜென்ட்டும் இல்லை. ஹாசினி, நான் கிளாஸுக்கு போகிறேன்டி, வா. சரிக்கா, நான் கிளாஸுக்கு போகிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? என்ன இவ என்கிட்ட ஏதோ சொல்ல தயங்குறா, என்னன்னு தான் தெரியல. அவள் தனியாக கிடைக்கிறப்ப கேட்கணும். தேவி, தேவி, என்ன தேவி கூப்பிட்டுனே இருக்க, கண்டுக்காம போற? ஐயோ நீங்களா? சாரி, என்னை யாரும் தேவின்னு கூப்பிட மாட்டாங்களா? அதான் நான் வேற யாரையோ கூப்பிடுறாங்கன்னு போயிட்டேன். எல்லாரும் என்னை ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓஹோ அப்படியா? ஆனால் எனக்கு தேவின்ற பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் அதில் கூப்பிட்டேன். சரி, இனிமே நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க, பரவாயில்ல. என்ன சீனியர், இன்னைக்கும் லைப்ரரிக்கா? சேச்சா, கிளாஸுக்கு தான். என்ன சீனியர்னு கூப்பிடுற? பேரை சொல்லியே கூப்பிடலாம்ல. அது சாரி, உங்கள் பேர் மறந்துடுச்சு எனக்கு. என் பேரையும் மறந்துருக்க, என்னையும் சுத்தமாக மறந்துருக்கியா? கொஞ்ச நாள் பொறு, என்னை மறக்கவே முடியாத மாதிரி பண்ணி விட்டுறேன். சீனியர் ஆ சொல்லு தேவி. உங்கள் பேர் மறந்துட்டேன்னு சொன்னல. கார்த்திக் என் பேர். ஓகே, இருந்தாலும் நான் உங்களை சீனியர்னே கூப்பிடுறேன். என்னை விட நீங்கள் பெரியவங்கல்ல. இல்லை தேவி, என் பேரை சொல்லி கூப்பிடு, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ கூப்பிட்டா என் பேர் ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? சரி சீனியர், சரி கார்த்திக். ஆமாம், உன் கூட பார்ட்னர் ஒருத்தன் சுற்றுவானே, எங்கே காணோம்? யாரு? ராக்கியா? பார்ட்னர் இல்லை சீனியர், சாரி கார்த்திக். அவன் என்னோட ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சின்னதுலேருந்தே ஃப்ரெண்டு. ஓஹோ, ஆமாம், எங்கே? அதுவும் அவன் அங்கே இருக்கான். சரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ? ஆமாம் கார்த்திக், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு காஃபி சாப்பிட போகலாமா? என்ன, வெளியே வா. வச்சிச்சோ, நான் வரமாட்டேன்ப்பா. ஏன் தேவி, நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லையா? ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் நான் அப்படி யார் கூடயும் வெளியே போக மாட்டேனே. அந்த பையன் கூட மட்டும் போகிற? கார்த்திக், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓஹோ, அப்போனா என்ன நீ ஃப்ரெண்டாக கூட மதிக்கல. சரி, இருக்கட்டும், விடு, பாய். அச்சிச்சோ, கோவப்படுறீங்களா? கோவப்படாதீங்க. நான் அது நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் கூட ஆகலை. உங்கள் கூட வெளியே வந்தா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேனா? அச்சிச்சோ, நான் அப்படி சொல்ல வரல. சரி வரேன், ஆனால் இன்னைக்கு இல்லை. சரி, நீ ஒன்றும் அவ்வளோ கம்பல் பண்ணி எல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை. அதான் வரேன்னு சொன்னேன்ல. நெக்ஸ்ட் வீக்கில் போகலாமா? ஏன், நாளைக்கு என்ன ஆச்சு, இல்லை இன்னைக்கு என்ன ஆச்சு? இல்லை, இன்னைக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரல. இந்த வீக் ஃபுல்லாக பிஸி. எனக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீயாக இருக்குவேன், அப்போ போகலாம். நிஜமா வருவியா? கண்டிப்பாக வரேன்.
சரி. இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? சேச்சா இல்லை, நெக்ஸ்ட் வீக் போகலாம் போ. ஓகே கார்த்திக், பாய். அடட, இன்னைக்கு ரெட்டு ட்ரெஸ்ஸில் அப்படியே ரெட் ரோஸ் மாதிரி இருக்கா. என்னமோ பண்ணுறா இவ. என்னையா மறந்துட்ட? நான் பண்ணுற வேலையில் லைஃப் லாங் என்னை மறக்கவே கூடாது. தேவி டார்லிங், உன்னை விட மாட்டேன். எங்கே போனா இந்த நெட்ட கொக்க? ஆளையே காணோம். கால் பண்ணா கூட கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றான். எங்கள் அம்மா கையில் காலில் விழுந்து 10,000 வாங்கி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த ராக்கியும் ஸ்ரீயும் என்ன பண்ணான்ற நியூஸே இல்லை. இந்த காலேஜே சுற்றி சுற்றி வந்துட்டேன், அவனை மட்டும் ஆளையே காணோம். என்ன சீனியர் இங்கே நிற்கிறீங்க? நான் உங்களை காலேஜ் ஃபுல்லாக தேடினேன். ஹாய் கிருத்திகா, இதுக்கு என்ன தேடின? என்ன சீனியர் இப்படி கேட்டுட்டீங்க? நான் கொடுத்த வேலை என்ன ஆச்சு? அது என்ன ஏதுன்னு சீக்கிரமாக பண்ணி முடியுங்க சீனியர். அதை நினச்சாலே எனக்கு ஒவ்வொரு நாளும் பக்கு பக்குந்து. கிருத்திகா, இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்தோ கவுத்தன் பண்ண ஆகாது. அப்புறமா மாட்டிப்போம், ஞாபகம் இருக்கட்டும். நான் மாட்டினா பரவாயில்ல, நான் பையன் எப்படியோ தப்பிச்சிடுவேன். நீ மாட்டினான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன சீனியர் இப்படி பயம்படுத்துறீங்க? நான் உன்னை பயமுறுத்தல, இருக்கிற ஃபேக்டா தான் சொன்னேன். அதுக்கு இல்லை சீனியர், எங்கள் அம்மா கையில் காலில் விழுந்து அந்த 10,000 வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியும் கிருத்திகா, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். வேணா காசை நீயே வச்சுக்கோ, வேலை ஆயிட்ட அப்புறமா கொடு. அச்சிச்சோ, எனக்கு உங்கள் மேலே டவுட்டெல்லாம் இல்லை சீனியர். சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிச்சேன்னா நான் நிம்மதியாக இருக்குவேன், அதுதான். சரி சரி, இங்க பாரு, நீ என்னோட சிஸ்டர் மாதிரி. என் சிஸ்டரை துன்புறுத்துற யாரும் நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன் நான். ம், சரி சீனியர். இங்க பாரு கிருத்தி, நம்ம மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. நீ அந்த ராக்கி கிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கோ, நான் இந்த ஸ்ரீ கிட்ட நல்ல மாதிரியா நடந்துக்கிறேன். நாளைக்கு பின்ன எதனா ஆச்சுன்னா கூட நம்ம மேல டவுட் வராது. ம், கரெக்ட் கரெக்ட் சீனியர், கரெக்டாக சொன்னீங்க. நான் அவன்கிட்ட கோவப்பட மாட்டேன், அவன்கிட்ட நார்மலாகவே பேசுகிறேன். நீங்களும் அந்த ஸ்ரீகிட்ட நார்மலாக பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். என்ன, அவ தான் என்கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டேன்றா. அவ ஒரு பேக்கு சீனியர், நீங்கள் அவகிட்ட நல்ல மாதிரியாக பேசுங்க, அவ உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவா. அவளை நான் எத்தனை முறை காரி துப்பியிருக்கேன். இருந்தாலும் அவள் வந்து என்கிட்ட பேசினே தான் இருக்குவா. அதெல்லாம் அவள் கண்டுக்க மாட்டா. ஓ அப்படியா? ம், அவளுக்கு கோவப்படுவா, ஆனால் அதே மனசில் வச்சுன்னு பேசாமலாம் இருக்க மாட்டா. சீக்கிரமாக அதை மறந்துடுவா. ம் சரி, வேற என்ன? வேற ஏதாச்சும் ஹிண்ட் இருந்தா கூட. வேற என்ன, அவளுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அந்த ராக்கியோட குடும்பம் தான் அவளுக்கு சொந்தம். அதை விட்டால் இன்னும் யாரும் இல்லை. வெளியே எங்கேயும் போக மாட்டா. அப்படியே போனாலும் எங்கள் அத்தை ஃபேமிலியோட தான் போவா. மற்றபடி அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஓஹோ அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்தெல்லாம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன். இதில் நான் எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக மாட்டேன். அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது. அப்படியா? சரி சீனியர், என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரோட பேர் வரவே கூடாது. அதில் மட்டும் பத்திரமா இருங்க. ம் ஓகே ஓகே, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பக்காவாக முடிச்சிடுறேன். ஆமாம், என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் தான் பண்ணுவான். அப்படியா? சரி சீனியர், எது பண்ணாலும் உயிருக்கு ஆபத்து எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறமா பார்த்துக்கங்க. சேச்சே, அவ்வளோ மோசமாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா மிரட்டிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானே சீனியர்? ஐயோ அவ்வளவுதான் கிருத்தி. சரி ஓகே, நான் கிளாஸுக்கு போகிறேன், பாய். ம் சரி கிருத்தி, அடிக்கடிக்க நம்ம மீட் பண்ண வேண்டாம், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி சீனியர். பைரவி, பைரவி, பைரவிமா. ஆ, என்னங்க அத்தை? என்ன ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாமா. நான் கூப்பிட கூப்பிட கேட்காம என்ன அவ்வளோ பலத்த யோசனை? ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாம் நம்ம கிறிஷ் கல்யாணத்தை பற்றி தான். ஏம்மா, என்ன ஆச்சு? இன்னும் 2 நாளில் என்கேஜ்மெண்ட் இருக்கு. அதானே அத்தை எனக்கு கவலையாக இருக்கு. இவன் ஓகே சொல்லி தான் நம்ம எல்லா கல்யாணத்துக்கு பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் என்னமோ நெருடலாக இருக்கு அத்தை. என்ன சொல்கிற? நம்ம யாரும் அவன் மனசை புரிஞ்சிக்கலையோன்னு தோணுது அத்தை. எதை வச்சுமா அப்படி சொல்கிற? அவன் எதுலேயுமே ஒரு ஒட்டுதலே இல்லாமல் இருக்கான். அவன் மனசை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துன்னு இருக்கோம் அத்தை. என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கான். ஆனால் அவன் மனசில் வேற ஏதோ இருக்குது அத்தை. அதான் என்னன்னு எனக்கு புரியல. இங்கே பார் பைரவி,
கிறிஷ் தெளிவான முடிவு எடுக்கிறவன். உனக்கே தெரியும் இல்லையா, எவ்வளவோ பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் பிரகாஷ் திணறப்போ கிறிஷ் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கான். ஆமாம் அத்தை, இல்லைன்னு சொல்லலை. பிஸ்னஸ் வேற, வாழ்க்கை வேற அத்தை. அவன் இன்னைக்கு வந்தான். அவனை இன்னொரு முறை நான் கேட்க தான் போகிறேன் அத்தை. இந்த கல்யாணத்தில் அவனுக்கு முழு சம்மதமா இல்லையா, இல்லை அவன் வேற யாரையாச்சும் விரும்புகிறானா? எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியல பைரவி. அவன் தெளிவாக தான் இருக்கான். இருக்கட்டும் அத்தை, 1க்கு 4 தடவை கூட கேட்கலாம். இதில் எந்த தப்பும் இல்லை. நாளைக்கு அவன் லைஃப் பாதிக்கக்கூடாது இல்லை அத்தை? சரி பைரவி, உன் ஆசையை ஏன் கெடுக்கிறது? நீ நல்லா கேட்டு தெளிவு பண்ணிக்கோ. அப்புறம் நல்ல நேரத்தில் நீயும் குழம்பி எல்லாரையும் குழப்பிடாத. ம், சரிங்க அத்தை. அத்தை, ட்ரெஸ் எடுக்க அண்ணியை கூப்பிட்டீங்களா? ஐயோ, அவகிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் சொல்ல போய் அவ அதுக்கு ஒரு 10 வேலையை சொல்லுவா. இருக்கட்டும் அத்தை, அவங்கள தவிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது. கூப்பிட்டுருங்க. ம், சரிம்மா, கூப்பிடுறேன். அம்மா, பைரவி ரெடியா? நாங்க அப்பவே ரெடிப்பா. பைரவி, அருணாவையும் ஒரு வார்த்தை கூப்பிடலான்னு சொல்லியிருக்காப்பா. என்ன கூப்பிட்டுட்டா? அம்மா, அவ அங்க வந்து தான் தூமன் குதிக்க போறாமா. என்னப்பா செய்யுது? உனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளை விட்டுட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அப்புறமா ஊர் உலகம் என்ன சொல்லும்? யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த ஊர்ல இருக்கிற 4 பேருக்கு பயந்துதான்ப்பா ஆகணும். ஆமாங்க, அத்தை சொல்ற மாதிரி கூப்பிட்டுருங்க. அப்புறமா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறாங்க. பைரவி, உனக்கு தான் அவளை பத்தி தெரியும் இல்ல? நம்ம கூப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணுவா, கூப்பிடலனாலும் பிரச்சனை பண்ணுவா. அவங்களுக்காக இல்லைன்னாலும் அண்ணனோட மனசுக்காவது கூப்பிடுங்க. சரிம்மா, கூப்பிடுறேன். இங்க பாருப்பா, அவ உன்னோட சொந்த தங்கச்சி. என்ன ஆனாலும் சரி, அவளை மட்டும் கைவிட்டுறாதப்பா. அவளுக்கு அம்மா வீடுன்னு இருக்கிறது இதுதானே. நான் போயிட்டா கூட சரி, நீ அவளை பார்த்துக்கணும். அம்மா, என்னம்மா நல்ல விஷயம் பண்ணும்போது இப்படி எல்லாம் பேசுற? இல்லப்பா, என்ன பண்றது, என் பொண்ணா போயிட்டாலே, அவளை வெறுக்க முடியாதுப்பா. நான் மட்டும் என்ன வெறுக்கிறேனாமா? கோபம் அவ்வளவுதான். சரி சரிங்க, கிளம்பலாமா? பைரவி, உனக்கும் நான் இதாம்மா சொல்றது. என்னவே அவன் மேல வெறுப்பு இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. அத்தை, நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? இல்லம்மா, என் மருமக அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளை வெறுத்துறாதம்மா. அத்தை, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசின்னு இருக்கீங்க நீங்க? என்னவோ தோணுச்சு. சரி, கிளம்பலாம். போற வழியில அவளுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிடலாம். ம், சரிம்மா.